இந்த திறமை பாஸ்டர் ராஜேஷுக்கு மட்டும்தான் உண்டு. ಈ ತಲಾಂತು ಪಾಸ್ಟರ್ ರಾಜೇಶ್ ಅವ್ರಿಗೆ ಮಾತ್ರನೇ ಇರೋದು. இன்னைக்கு காலையில 9 மணிக்கு என்ன கார்ல ஏற்றினவர் ಇವತ್ತು ಬೆಳಿಗ್ಗೆ 9 ಗಂಟೆಗೆ ನನ್ನನ್ನು ಕಾರಲ್ಲಿ ಹತ್ತಿಸಿದ್ರು. 12 மணிக்கு உங்களை ரூம்ல விடுவேனாரு. 12 ಗಂಟೆ ಒಳಗಡೆ ನಿಮ್ಮನ್ನ ರೂಮ್ ಒಳಗಡೆ ಬಿಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. நான் ஒரு ப்ராஃபட், ನಾನೊಬ್ಬ ಪ್ರವಾದಿ. நான் தம்பிட்டு சொன்னேன், ನಾನು ತಮ್ಮನ ಹತ್ರ ಹೇಳಿದೆ எப்படியும் 4:30 மணிக்கு விடுவாரு, ಹೇಗೋ 4:15 ಬಿಡ್ತಾರೆ, இல்லன்னா 5:30க்கு ஃபங்க்ஷன், ಇಲ್ಲಣ್ಣ 5:15 ಫಂಕ್ಷನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು, எப்படி 7 மணிக்கு கூப்பிடுவாருன்னு. ಹೇಗೋ 7 ಗಂಟೆ ಕರೀತಾರೆ. அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு, ಇನ್ನೊಂದು ಪ್ರಶ್ನೆನ ಕೇಳಿದ್ದಾರೆ. 11 மணிக்கு தானே ட்ரெயின் இருக்கிறாரு, 11 ಗಂಟೆಗೆ ತಾನೇ ಟ್ರೈನ್ ಅಂತ ಕೇಳಿದ್ದಾರೆ. எனக்கு 10 மணிக்கு ட்ரெயின், ನನಗೆ 10 ಗಂಟೆಗೆ ಟ್ರೈನ್. இந்த நல்ல நாளில ಈ ಒಳ್ಳೆ ದಿನದಲ್ಲಿ எனக்கு விருப்பம் இல்லை, ನನಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. நான் ஃபங்க்ஷன்ல பிரசங்கிக்க மைக்கே கொடுக்க கூடாது என்று சொல்லுகிறவன். ನಾನು ಫಂಕ್ಷನ್ ನಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಮೈಕನ್ನೇ ಕೊಡಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ. நீங்கள் களி கூறுகிற நேரம், நீங்கள் மகிழ்ந்திருக்கிற நேரம், ನೀವು ಸಂಭ್ರಮಿಸುವಂತ ಸಮಯ. இதுல நாங்க பிளேடு போடுறது நல்லதல்ல. ಇಲ್ಲಿ ನಾನು ಬ್ಲೇಡ್ ಹಾಕೋದು ಚೆನ್ನಾಗಿರೋದಿಲ್ಲ. போன மாதம் என்னுடைய மகள் திருமணம் நடந்தது. ಕಳೆದ ವಾರ ನನ್ನ ಮಗಳ ಮದುವೆ ನಡೀತು. கிட்டத்தட்ட 63 பாஸ்டர்ஸ் வந்தாங்க. ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 630 ಪಾಸ್ಟರ್ಸ್ಗಳು ಬಂದ್ರು. 63 ಪಾಸ್ಟರ್ಸ್ಗಳು ಬಂದ್ರು. 63 பேர் என்கிட்ட கேட்டாங்க, 63 ಜನರು ನನ್ನನ್ನು ಕೇಳಿದ್ರು, நாங்க ஆளுக்கு 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாமா? ನಾವು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಅರ್ಧ ಗಂಟೆ ಪ್ರಸಂಗವನ್ನ ಮಾಡಬಹುದಾ? நான் ஒன்னே ஒன்னு சொன்னேன், ನಾನು ಒಂದೇ ಒಂದು ಹೇಳಿದೆ, மேரேஜ் முடியட்டும், ಮದುವೆ ಕಾರ್ಯ ಮುಗಿಲಿ, அந்த கிரவுண்ட்ல உங்களை தனியா உட்கார வச்சிடுறேன், ಈ ಗ್ರೌಂಡ್ ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ನಾನು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಒಂಟಿಯಾಗಿ ಕೂರಿಸ್ಬಿಡ್ತೀನಿ. 63 பேர் மாத்தி மாத்தி பிரசங்கம் பண்ணிக்கோங்க. 63 ಜನ ನೀವು ಅದಲು ಬದಲು ಮಾಡ್ಕೊಂಡು ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ರಿ. இந்த கல்யாண வீட்டுக்காரங்க படுற பாட்டு, ಈ ಕಲ್ಯಾಣ ಮದುವೆ ಮನೆಯವರು ಮಾಡುವಂತ ಪಾಡು. ஆனா உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன், ನಾನು ನಿಮಗೆ ತೊಂದರೆ ಮಾಡೋದಿಲ್ಲ. நாம் ஏன் கூடி இருக்கிறோம்? ನಾವು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕೂಡಿ ಬಂದಿದ್ದೇವೆ? அவரை வாழ்த்துவதற்கு, ಅವರನ್ನ ಶುಭ ಕೋರ್ಲಿಕ್ಕೆ. ஏன் வாழ்த்தணும் தெரியுமா? ಯಾಕೆ ಶುಭ ಕೋರ್ಬೇಕು ಗೊತ್ತಾ? நீங்கள் கூடவே இருக்கிறவர்கள், ನೀವು ಜೊತೆಯಲ್ಲೇ ಇರುವವರು, நாங்கள் வெளியிலிருந்து வருகிறோம், ನಾವು ಹೊರಗಿನಿಂದ ಬಂದವರು. அவர் பட்ட பாடு, ಅವರು ಪಟ್ಟಂತ ಪಾಡು உங்களுக்கு மட்டும் தெரியும், ನಿಮಗೆ ಮಾತ್ರವೇ ಗೊತ್ತು. நான் அடிக்கடி சொல்லுவேன், ನಾನು ಅವಾಗವಾಗ ಹೇಳ್ತೇನೆ, அடித்தவனுக்கு வழி தெரிவதில்லை, ಒಡೆದವನಿಗೆ ಅದರ ನೋವು ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ, அடி வாங்கினவனுக்கு தான் வழி தெரியும். ಆ ಒಡೆತವನ ತಿಂದವನಿಗೆ ಆ ನೋವು ಗೊತ್ತಾಗೋದು. ஏன் நாம் கூடி இருக்கிறோம்னா, ಯಾಕೆ ನಾವು ಕೂಡಿ ಬಂದಿದ್ದೇವೆ ಅಂತ ಹೇಳೋದಾದ್ರೆ, இன்னைக்கு நாம் வாழ்த்துகிற வாழ்த்துதல், ಇವತ್ತು ನಾವು ಕೋರುವಂತ ಶುಭವು அவர் பட்ட வேதனைகள் எல்லாம் மறக்க, ಅವರು ಅನುಭವಿಸಿದಂತ ವೇದನೆಗಳನ್ನೆಲ್ಲ ಮರೆಸ್ತಾರೆ. இனி எனக்கு ஒரு புதிய காலத்தை கர்த்தர் கொடுத்தார், ಇನ್ನು ನಮಗೆ ಒಂದು ಹೊಸ ಕಾಲವನ್ನ ಕರ್ತನು ಕೊಡಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. ஒரೇ ஒரு வார்த்தை சொல்லுவேன், ಒಂದೇ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳ್ತೇನೆ, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து, ನೀವೆಲ್ಲರೂ ಸೇರಿ அந்த வார்த்தையை சொல்லி அவரை வாழ்த்தார், ಆ ಮಾತನ್ನು ಹೇಳಿ ಅವರಿಗೆ ಶುಭ ಕೋರಬೇಕು. சங்கீதம் 89 ಕೀರ್ತನೆ 89 20ஆம் வசனத்தில் 20ನೇ ವಚನದಲ್ಲಿ ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, தாவீதை கண்டுபிடித்தேன், ದಾವೀದನನ್ನ ನಾನು ಕಂಡುಹಿಡಿದೆ என்று நான் உங்களுக்கு சொல்லட்டும். ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ್ತೇನೆ, 49 ஆண்டுகள் முன்பு 49 ವರ್ಷಗಳು இந்த பூமியிலே கர்த்தருடைய கண்கள் உலாவிற்று, ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಕರ್ತನ ಕಣ್ಣುಗಳು ಸಂಚರಿಸಿತು. யார் யாரையோ பார்த்தது, ಯಾರ್ಯಾರನ್ನೋ ನೋಡ್ತು. திடீர்னு அந்த கண்ணு இவரை பார்த்தது, ದಿಢೀರ್ ಎಂಬುದಾಗಿ ಆ ಕಣ್ಣು ಇವರನ್ನ ನೋಡ್ತು. இன்றல்ல, ಇವತ್ತಲ್ಲ, கருவிலேயே கர்த்தர் உங்களை அபிஷேகம், ಗರ್ಭದಲ್ಲಿಯೇ ಕರ್ತನ ಕಣ್ಣು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡ್ತು. யோவான் ஸ்நானகனை போல ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನ ರೀತಿಯಲ್ಲಿ கருவிலேயே உங்களை அபிஷேகம் பண்ணிரு, ಗರ್ಭದಲ್ಲೇ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಅಭಿಷೇಕಿಸಿದ್ದಾನೆ. அழைத்தவர் உண்மையுள்ளவர், ಕರೆದಾತನು ನಂಬಿಗಸ್ತನು. ஆக உங்களை அபிஷேகம் பண்ணினவர், ಅವನು ನಿಮ್ಮನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದವರು, தாயின் கருவில் தெரிந்து கொண்டவர், ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡವರು, உங்களை வளரும்படி அனுமதித்தவர், ನಿಮ್ಮನ್ನ ಬೆಳೆಯಲಿಕ್ಕೆ ಅನುಮತಿ ಮಾಡಿದವರು, அந்த வளர்ந்து வந்த பின்பு, ಆ ಬೆಳೆದು ಬಂದ ನಂತರ எந்த காலம், ಯಾವ ಕಾಲ, எப்படி, ಹೇಗೆ ஊழியம் செய்யணும்னு ಸೇವೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ உங்களை நடத்தினவரும் கர்த்தரே, ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದವರು ಕರ್ತನೇ. இதை செய்தவர்தான், ಇದನ್ನ ಮಾಡಿದವರು, இதை நடத்தினவர்தான், ಇದನ್ನು ನಡೆಸಿದವರು உங்க புருஷன வேதனையின் பாதையிலும் நடத்தினார்.
நடத்தினார். ನಿಮ್ಮನ್ನ ನಿಮ್ಮ ಗಂಡನ ವೇದನೆಯ ಹಾದಿಯಲ್ಲೂ ಕೂಡ ನಡೆಸಿದ್ದಾನೆ. ஆக அந்த பாதையிலும் கர்த்தர் உங்க கூட இருந்தார். ಹಾಗಾದ್ರೆ ಆ ಹಾದಿಯಲ್ಲೂ ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. இப்போ இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஊழியர்களை காட்டிலும் ಇವತ್ತು ಈ ಊರಿನಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ಸೇವಕರಿಗಿಂತಲೂ நீங்கள் மட்டும் சொல்ல முடியும், நீங்கள் மட்டும் சொல்ல முடியும், ನೀವು ಮಾತ್ರ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, வேறு ஒருவரும் என்னோடு இல்ல, ಬೇರೆ ಯಾರು ಕೂಡ ನನ್ನೊಟ್ಟಿಗಿಲ್ಲ, அவர் மட்டும் என்னோடு இருக்கிறார். ಅವರು ಮಾತ್ರವೇ ನನ್ನೊಟ್ಟಿಗಿದ್ದಾರೆ. இப்போ நான் சொல்லுவேன், ಇವಾಗ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, இது அழைக்கப்பட்ட தாவீது, ನೀವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ದಾವೀದನು, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟಂತ ದಾವೀದನು. ஆனா இன்று கர்த்தர் சொல்லுகிறார், ಆದ್ರೆ ಇವತ್ತು ಕರ್ತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, அபிஷேகம் பண்ணினேன், ನಾನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದೆ, என் புயம் முன்னோடி இருந்தது, என் புயம் ನನ್ನ ಹೊದಿಕೆ ನಿನ್ನ ಮೇಲಿತ್ತು, என் பலன் என் புஜம் ನನ್ನ ಭುಜ உன்னோடு இருந்தது, ನಿನ್ನೊಟ್ಟಿಗಿತ್ತು. அதுலதான் இந்த தீமையை கடந்து வந்தீர்கள். ಅದರಿಂದನೇ ಈ ಕೇಡನ್ನ ನೀವು ಹಾದು ಬಂದಿದ್ದು. அநேகர் சொன்னாங்க, ಅನೇಕರು ಹೇಳಿದ್ರು, ராஜேஷ் இனி இல்ல, ರಾಜೇಶ್ ಇನ್ನಿಲ್ಲ, வரமாட்டாரு, ಅವ್ರು ಬರೋದಿಲ್ಲ, எழும்ப மாட்டாரு, ಅವರು ಎದ್ದೇಳೋದಿಲ್ಲ. ஆக கர்த்தர் ಹಾಗಾಗಿ ಕರ್ತನು அவரை அழைத்திருக்கிறார். ಅವರನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. அழைத்தவர் ಕರೆದವನು கடு வேதனையான பாதையில் நடத்தினார். ಅನೇಕ ಇಕ್ಕಟ್ಟಾದಂತ ಹಾದಿಯಲ್ಲಿ ಅವರನ್ನ ನಡೆಸಿದ್ರು. அநேகர் சொன்னார்கள், ಅನೇಕರು ಹೇಳಿದ್ರು முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. ತೀರಿತು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. சொன்னவன் பாதி பேர் ஊர்ல இல்ல, ಹೇಳಿದವರು ಅನೇಕರು ಊರಲ್ಲಿಲ್ಲ. கர்த்தர் அவரை தலை உயர பண்ணிரு. ಕರ್ತನ ಅವರ ತಲೆಯ ಮೇಲೆತ್ತಿದ್ದಾನೆ. இந்த 50வது ஆண்டு, இந்த 50வது ஆண்டு ಇವೊಂದು 50ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, ದೇವರು ನನಗೆ ಹೇಳಿದಂತ ಮಾತು, என் அன்பு சகோதரனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರನೇ, இந்த நாள் முதற்கொண்டு ಈ ದಿನ ಮೊದಲುಗೊಂಡು ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, என் கிருபை ನನ್ನ ಕೃಪೆ அவனோடு இருக்கும். ಅವನೊಟ್ಟಿಗಿರ್ತದೆ. இன்று முதற்கொண்டு ಈ ಮೊದಲುಗೊಂಡು ஆண்டவருடைய கிருபை, ದೇವರ ಕೃಪೆ. யாருடைய கிருபை? ಯಾರ ಕೃಪೆ? பணக்காரன் அல்ல, ಹಣವಂತರದಲ್ಲ, அதிகாரிகள் அல்ல, ಅಧಿಕಾರಿಗಳದಲ್ಲ, மேன்மையானவர்கள் அல்ல, ಈ ಉನ್ನತವಾದವರದಲ್ಲ, படித்தவர்கள் அல்ல, ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು ಮಾಡಿದವರದಲ್ಲ. உங்க போதகருக்கு கர்த்தருடைய கிருபை கிடைக்கும். ನಿಮ್ಮ ಬೋಧಕರಿಗೆ ಕರ್ತನ ಕೃಪೆ ಇರ್ತದೆ. ஒரு கை தட்டி வாழ்த்துங்கள். ಕರಗಳನ್ನ ತಟ್ಟಿ ಅವರಿಗೆ ಶುಭ ಕೋರ್ತೀರಾ? இப்ப நம்ம வாழ்த்த போகிறோம். ಈಗ ನಾವು ಅವರನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. பாஸ்டர் உங்க கூட ஆண்டவருடைய கிருபை இருக்கும். ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ದೇವರ ಕೃಪೆ ಇರ್ತದೆ. நான் முடிக்கிறேன், ನಾನು ಮುಗಿಸ್ತೀನಿ. நீங்கள் தனிமையில் தியானித்துக் கொள்ளுங்கள். ನೀವು ಅದನ್ನ ವ್ಯಕ್ತಿಪರವಾಗಿ உங்க ಧ್ಯಾನಿಸಿಕೊಳ್ಳಿ. விசுவாசிகளுக்கு சொல்லுங்க, ಅದನ್ನ ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಹೇಳ್ರಿ. தகப்பன் சொத்து ತಂದೆಯ ಸೊತ್ತು விசுவாச பிள்ளைகளுக்கு, ವಿಶ್ವಾಸಿ ಮಕ್ಕಳಿಗೆ. அவர் மேல மட்டும் இல்ல, அவர் மேல மட்டும் கிருபை இல்ல, ಅವರ ಮೇಲೆ ಮಾತ್ರ ಕೃಪೆ ಇಲ್ಲ, அவரிடத்திலிருந்து உங்களுக்கும் ಅವರಿಂದ ನಿಮಗೂ ಕೂಡ ಕೃಪೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, நோவாவுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார், ನೋವನಿಗೆ ಕರ್ತನು ಕೃಪೆ ಕೊಟ್ಟನು, இன்னைக்கு உங்களுக்கும் கொடுப்பார். ಇವತ್ತು ನಿಮಗೂ ಕೂಡ ಕೊಡ್ತಾನೆ. நேரம் எடுக்க மாட்டேன், ನಾನು ಸಮಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ, சுருக்கமாய் சொல்லுகிறேன். ನಾನು ಚಿಕ್ಕದಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. ஊருக்கெல்லாம் எல்லாம் நடக்கும், ಊರಿಗಿರೋರಿಗೆಲ್ಲರಿಗೂ ಎಲ್ಲ ನಡೀತದೆ, உலகத்துக்கு தீமை நடக்கும், ಲೋಕಕ್ಕೆ ಕೇಡು ಉಂಟಾಗ್ತದೆ. கிருபை பெற்றிருக்கிறீங்க, ಅದು ನೀವು ನನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೀರಿ. உங்களை ஒண்ணு ಅಣುಗಾது, ನಿಮಗೆ ಯಾವುದು ಕೂಡ ಮುಟ್ಟೋದಿಲ್ಲ, உங்க போதகரை எதுவும் அணுகாது. ನಿಮ್ಮ ಬೋಧಕರಿಗೆ ಏನು ಆಗೋದಿಲ್ಲ. இப்படி நடக்குமோ, ಈಗ ರೀತಿಯಾಗಿ ಆಗ್ತದೋ, அது நடக்குமோ, ಅದು ನಡೀತದ சொல்லுங்க. ಹೇಳ್ರಿ, எங்க போதகரோடு கிருபை இருக்கிறது, ನಮ್ಮ ಬೋಧಕರೊಟ್ಟಿಗೆ ಕೃಪೆ ಇದೆ, அந்த கிருபை அவரை காப்பாற்றும். ಆ ಕೃಪೆ ಅವರನ್ನ ಕಾಪಾಡುತ್ತದೆ. மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், ಮೋಶೆಯನ್ನು ನೋಡಿ ಕರ್ತನು ಹೇಳಿದ್ರು, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. ನನ್ನ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ನಿನಗೆ ಕೃಪೆಯನ್ನು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. யாத்திராகமம் 33 கர்த்தர் சொல்லுகிறார். ಅರಣ್ಯಕಾಂಡ 34ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ, 34ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ಮೋಚಕಾಂಡ 34ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ, கிருபை பெற்றவனுக்கு, ಕೃಪೆ ಹೊಂದಿದವನಿಗೆ ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, நான் உன் கூட இருப்பேன், ನಾನು ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇರ್ತೇನೆ, நான் செய்யும் காரியம் மகா பயங்கரமா, ನಾನು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ ಬಹಳ ಭಯಂಕರವಾದದ್ದು. நீ தானம்மா கூடவே நின்ன, ನೀ ನನ್ನ ಜೊತೆಲಿ ನಿಂತಿದ್ದು, மகா பயங்கரம் நடந்துச்சு, ಅನೇಕ ಭಯಂಕರವಾಗಿ ನಡೀತು, நீ பயந்த, ನೀನ್ ಭಯಪಟ್ಟೆ, இனி உன் புருஷனுக்கு கர்த்தர் செய்வார், ಇನ್ನು ನಿನ್ನ ಗಂಡನಿಗೆ ದೇವರು ಮಾಡ್ತಾನೆ, இந்த உலகமே பயப்பட ಇನ್ನ ಈ ಲೋಕವೇ ಭಯಪಡಲಿಕ್ಕಿದೆ, அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்ய போ. ಆ ರೀತಿಯಾದಂತ ಕಾರ್ಯವನ್ನ ಕರ್ತನು ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையை சொல்லுகிறேன், ಒಂದು ಅರ್ಥವುಳ್ಳಂತ ಮಾತನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. மோசையோடு கர்த்தர் இருந்தார், ಮೋಶೆಯೊಟ್ಟಿಗೆ ಕರ್ತನಿದ್ದನು, மிரியாமும்
ஆரோனும் பரிகாசம் பண்ணினார்கள். ಮಿರ್ಯಾಮಳು ಮತ್ತೆ ಆರೋನನು ಅವರನ್ನ ಅಪಹಾಸ್ಯ ಮಾಡಿದ್ರು. அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியல மோசே மேல கிருபை இருக்கு. ಅವರಿಬ್ಬರಿಗೂ ಕೂಡ ಗೊತ್ತಿಲ್ಲ ಮೋಶೆ ಮೇಲೆ ಕೃಪೆ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ. இன்னும் நிறைய பேருக்கு தெரியல பாஸ்டர் ராஜேஷ் மேல கிருபை இருக்கு. ಇಲ್ಲಿರುವಂತ ಅನೇಕರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಪಾಸ್ಟರ್ ರಾಜೇಶ್ ಮೇಲೆ ಕೃಪೆ ಇದೆ. இனி எவன் ஒருவன் குறை பேச எழும்புகிறானோ, ಇನ್ನು ಯಾರೊಬ್ಬ ಕೊರೆನ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಎದ್ದೇಳ್ತಾನೋ, உங்க மேல இருக்கிற கிருபை ನಿಮ್ಮ ಮೇಲಿರುವಂತ ಕೃಪೆ சும்மா இருக்காது. ಸುಮ್ಮನೆ ಇರೋದಿಲ್ಲ. பரலோகத்தின் தேவனை பூமிக்கு இறக்கி ಪರಲೋಕದ ದೇವರನ್ನ ಭೂಮಿಗೆ ಇಳಿಸ್ತದೆ. என் தாசனுக்கு விரோதமாய், என் தாசனுக்கு விரோதமாய் ನನ್ನ ದಾಸನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ பேச உங்களுக்கு ஏன் பயம் இல்லாமல் போயிற்று? ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ನಿಮಗೆ ಯಾಕೆ ಭಯವಿಲ್ಲದೆ ಹೋಯಿತು? கடைசியா ஒன்றை சொல்லுகிறேன். ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. மரியாளை பார்த்து ಮಿರ್ಯಾಮಳನ್ನು ನೋಡಿ தேவதூதன் சொன்னான், ದೂತರ ಮರಿಯಳನ್ನು ನೋಡಿ ದೂತರು கிருபை பெற்றவளே ಕೃಪೆ வாழ்க. ಹೊಂದಿದವಳೇ. இப்ப ஊழியர்கள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ಇವತ್ತು ನಾವು ಸೇವಕರು ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಹೇಳೋಣ. ஜனங்கள் சேர்ந்து சொல்லுவோம், ಜನಗಳು ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಹೇಳೋಣ. கிருபை பெற்றவரே வாழ்க. ಕೃಪೆ ಹೊಂದಿದವನೇ, கிருபை பெற்றவரே ಕೃಪೆ வாழ்க. ಹೊಂದಿದವರೇ, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಲಿ. மரியாளுக்கு கிருபை வந்துருச்சு. ಮರಿಯಳಿಗೆ ಕೃಪೆ ಬಂತು. இப்ப என்ன பிரச்சனைனா, ಈಗ ಏನ್ ಸಮಸ್ಯೆ ಅಂತ ಹೇಳೋದಾದ್ರೆ, வயித்துல குழந்தை வந்துருச்சு. ಗರ್ಭದಲ್ಲಿ ಮಗು ಇದೆ. மரியாள் வயிற்றுல பிள்ளை. ಮರಿಯಳ ಗರ್ಭದಲ್ಲಿ ಮಗು. அம்மாட்ட போய் சொன்னா, ಅಮ್ಮನ ಹತ್ರ ಹೋಗಿ ಹೇಳಿದ್ರೆ பெத்த தாய் சொல்லுவா, ಎತ್ತ ತಾಯಿ ಹೇಳ್ತಾಳೆ, எவன்ட்ட போய் ஏமாந்த, ಯಾರ ಹತ್ರ ಮೋಸ ಹೋದೆ? குழந்தை வந்துருச்சு, ಮಗು ಬಂತು, பரிசுத்த குழந்தை, ಪರಿಶುದ್ಧವಾದ ಮಗು. வெளியே சொல்ல முடியல. ಹೊರಗಡೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. இப்ப புறப்பட்டு போகிறார். ಈಗ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾಳೆ. அங்கே யோவான் ஸ்நானகனுடைய தாயை சந்திக்கிறாள். ಅಲ್ಲಿ ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನ ತಾಯಿಯನ್ನು ಸಂಧಿಸ್ತಾಳೆ. ரெண்டு பேருடைய சம்பாஷணையில் ಇಬ್ಬರ ಸಂಭಾಷಣೆಯಲ್ಲಿ பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಇಳಿದು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த சகோதரி சொல்லுகிறாள், ಆ ಸಹೋದರಿ ಹೇಳ್ತಾ நீ ಇದ್ದಾರೆ, தேவனிடத்தில் கிருபை ನೀನು பெற்றிருக்கிறாய். ಕರ್ತನ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿದವಳು. உடனே மரியாள் சொல்றா, ತಕ್ಷಣ ಮರಿಯಳು ಹೇಳ್ತಾಳೆ, நான் நினைச்சேன் ನಾನ್ ನೆನೆಸ್ದೆ, இனிமே என்னை அசிங்கமா பேசுவாங்க, ಇನ್ನು ನನ್ನನ್ನು ಅಸಹ್ಯವಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ, இனிமே கேவலமா பேசுவாங்க, ಇನ್ನು ಕೇವಲವಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ, நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. ನಾನು ತಲೆ ಎತ್ತಿ ನಡಿಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. என் அன்பு சகோதரா, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ, எங்க தலை நிமிர்ந்து நடக்க முடியலையோ, ಎಲ್ಲಿ ತಲೆ ಎತ್ತಿ ನಡಿಲಿಕ್ಕೆ ಆಗ್ಲಿಲ್ವೋ, கிருபை பெற்றவர் நீங்க. ಕೃಪೆ ಹೊಂದಿದವ ನೀರು. மரியாள் சொல்லுகிறாள், ಮರಿಯಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ, இது முதற்கொண்டு ಇವತ್ತು ಮೊದಲುಗೊಂಡು உலகமே, ಲೋಕವೇ, உலகத்தில் உள்ள ஜாதிகளே ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಜಾತಿಗಳೇ என்னை பாக்கியவதி என்பார்கள். ನನ್ನನ್ನ ಭಾಗ್ಯವಂತಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. எவர்கள் தூஷித்தார்களோ ಯಾರ್ಯಾರು ದೂಷಿಸಿದ್ರು அவர்கள் உங்களை வாழ்த்துவார். ಅವರೆಲ್ಲರೂ ನಿಮ್ಮನ್ನ ಹೊಗಳ್ತಾರೆ. இப்ப நான் சொல்லுகிறேன், ಈಗ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, அவர் கிருபை உங்களுக்கு போதும். ಅವರ ಕೃಪೆಯೇ ನಿಮಗೆ ಸಾಕು. நீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ಇವೆಲ್ಲ ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಿ? எங்க போதகருக்கு ನಮ್ಮ ಬೋಧಕರಿಗೆ கிருபை மட்டும் போதும். ಕೃಪೆ ಮಾತ್ರ ಸಾಕು. ரெண்டு கையை உயர்த்தி, ಎರಡು ಕೈಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ, ரெண்டு கையை உயர்த்தி, ಎರಡು ಕೈಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ, வாயை திறந்து ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು எங்கள் போதகருக்கு, ನಮ್ಮ ಬೋಧಕರಿಗೆ, அவர் குடும்பத்துக்கு, ಅವರ ಕುಟುಂಬಕ್ಕೆ, ஊழியத்துக்கு ಅವರ ಸೇವೆಗೆ கிருபை மட்டும் போதும். ಕೃಪೆ ಮಾತ್ರ ಸಾಕು. கிருபை மட்டும் ಕೃಪೆ போதும். ಮಾತ್ರ ಸಾಕು. கிருபை மட்டும் ಕೃಪೆ போதும். ಮಾತ್ರ ಸಾಕು. நல்ல கையை தட்டி, ನಾವು ಒಳ್ಳೆ ಚೆನ್ನಾಗಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ, கையை தட்டி ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ உங்களோடு சேர்ந்து ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ நானும் வாழ்த்துகிறேன். ನಾನು ಕೂಡ ಶುಭ ಕೋರ್ತೇನೆ. கிருபை உங்களோடும், ಕೃಪೆ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೂ, உங்கள் சந்ததியோடும், ನಿಮ್ಮ ಸಂತತಿಯೊಟ್ಟಿಗೂ, உங்கள் சபையோடும், ನಿಮ್ಮ ಸಭೆಯೊಟ್ಟಿಗೂ, உங்கள் சபை மக்களோடும் ನಿಮ್ಮ ಸಭೆಯ ಮಕ್ಕಳೊಟ್ಟಿಗೂ என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ನಿರಂತರವಾಗಿ ನೆಲೆವಾಗಿರಲಿ. God bless you, Pastor. God bless you, God Pastor. bless you. God bless you. God bless you. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ನಿಮ್ಮೆಲ್ಲರ ತಾಳ್ಮೆಗೆ ದೇವರು ನಿಜವಾಗಲೂ ದೊಡ್ಡವನು. ನನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟು ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಬಂದಂಥ ಎಲ್ಲ ಘನಸೇವಕರನ್ನ ಮತ್ತೊಂದು ಸಾರಿ ಕರಗಳು ತಟ್ಟಿ ನಾನು ಸ್ವಾಗತಿಸ್ತೇನೆ. ಅದೇ ಟೈಮ್ನಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಸಹಕಾರಕ್ಕಾಗಿಯೂ ನಾನು ಕರ್ತನಲ್ಲಿ ವಂದನೆಗಳನ್ನ ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. ಎಲ್ಲದಕ್ಕೆ ಮೇಲಾಗಿ ಇಲ್ಲಿವರೆಗೂ ನೀವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕೇಳೋದಕ್ಕೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ.